ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஜாவா. இல்லைங்களா, நமக்கு என்ன தெரியும், ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு தெரியும். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னென்னா எனி பொருள், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் எடுத்தாலும் அது ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்னோ ஒரு ரப்பரோ ஒரு பெண்ணோ எது எடுத்துக்கிட்டாலும் அது என்ன தான் கன்சிடர் பண்ணுவோம், நம்ம ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வேணும்னா ஒரு பிஹேவியர் வேணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டில் ஜாவாவில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெயினாக 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அனானமஸ் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம். ஜாவா ப்ராக்டிஸ் இந்த கோடை எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பேக்கேஜ் இருக்குது, இதில் நியூ போயிட்டு கிளாஸுக்கு போகிறேன். இதில் போயிட்டு ஜாவா ஆப்ஜெக்ட் டைப்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துறேன். ஓகேங்களா, இது உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு நான் எதுவுமே எழுத போகிறதில்ல, வெறும் ஒரு மெத்தட் எழுத போகிறேன். மெத்தட் பேர் வந்து டெஸ்ட்டு. இது உள்ள ஒரு சிஸ் அவுட் போட்டு போகிறேன், டெஸ்ட் மெத்தட். அதே மாதிரி இதில் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். மெத்தட் பேர் வந்து test2ன்னு வச்சுக்கிறேன். இதில் சிஸ் அவுட் வந்து test2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் மெயின் மெத்தடில் போயிட்டு நம்ம இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஜாவா ஆப்ஜெக்ட் டைப்ஸு. ஓகேங்களா, ஆப்ஜெக்ட்னா என்னது, நியூன்னு கொடுத்துட்டு, நியூனா புது மெமரி. இது வந்து யாருக்காக அந்த மெமரி அசைன் பண்ணணும்னு சொல்கிறோன்னா ஆப்ஜெக்டோட டைப் சொல்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அனானமஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அனானமஸ்னால் என்னென்னா பேர் தெரியாதவங்க பேர் என்ன சொல்லுவோம், அனானமஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா ஜாவா கிளாஸ்லேருந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே, ஜாவாக்கு வந்து there is a super class called as ஜாவான்றதுக்கு ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது. அவங்க பேர் என்னென்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ். அதனால தான் நம்ம எல்லாமே ஆப்ஜெக்ட்னே சொல்கிறோம். ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ளே போனீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த ஆப்ஜெக்ட்னா கன்ஸ்ட்ரக்டர், நியூ ஆப்ஜெக்ட். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு இருக்கும். இது எங்கே எப்படி பார்க்கலான்னா, போயிட்டு அவுட்லைன்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட்னு ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா. என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் அது என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். அதான் வந்து இதோட ஒரு முக்கியமான விஷயம். இந்த கிளாஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, எந்த கிளாஸ் கொடுக்குறீங்களோ அந்த கிளாஸ்க்கான லிட்ரலுக்கு ஏற்ற மாதிரி அது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இது ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதுலேயே மேலே போட்டுருப்பாங்க கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த ரூட் ஆஃப் த கிளாஸ் ஹைரார்கி. எல்லாத்துக்குமே இவங்க தான் சூப்பர். எவ்ரி கிளாஸ் ஹாஸ் ஏ சூப்பர் கிளாஸ். ஆல் த ஆப்ஜெக்ட் இன்க்ளூடிங் அரேஸ் இம்ப்ளிமெண்ட் த மெத்தட் ஆஃப் திஸ் கிளாஸ். அதாவது இந்த கிளாஸ் மூலியமாக தான் க்ரியேட் பண்ணுறாங்க. இது எப்போத்துலேருந்து இருக்குது, ஜாவா 1.0லேருந்து இருக்குது. அப்போ ஜாவாவோட சூப்பர் கிளாஸ் என்னன்னு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்லணும், ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். ஓகேங்களா, இது ஏன் அனானமஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதில் டெஸ்ட் மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் மறுபடியும் நான் என்ன பண்ணணும், test2 கால் பண்ணணும்னா ஐ நீட் டு கிரியேட் அனதர் ஆப்ஜெக்ட். எனக்கு என்ன ஆயிடுது, அப்போ நீடு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கன்சிடர் இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 10ன்ற மெமரியில் இருக்குது, செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து 12ன்ற, இது வந்து 10ன்ற அட்ரஸில் இருக்குது. அப்போ இது எங்கே இருக்கும், கண்டிப்பாக வேறு அட்ரஸில் தான் இருக்கும். நம்ம 12ன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகுது, இங்கே ஒரு மெமரி வேஸ்ட் ஆகுது, இங்கே ஒரு மெமரி வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, இதை நம்மளால் கேப்சரும் பண்ண முடியாது. இது நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேப்சரும் பண்ண முடியாது. கன்சிடர் இப்போ இதையே நான் வந்து ஜாவா ஆப்ஜெக்ட் டைப்ஸ் ஈக்குவல் டு நியூ ஜாவா ஆப்ஜெக்ட் டைப்ஸ்னு வச்சுக்கிறேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இட் வில் கெட் கிரியேட்டட் இன் அட்ரஸ் நம்பர் 14ன்னு வச்சுப்போம். இப்போது ஐம் கோனா கால் டாட் டெஸ்ட்டு, அடுத்த லைனில் ஜாவா ஆப்ஜெக்ட்டு
டாட் test2. இது ரெண்டுமே இப்போ எங்கேருந்து தான் கால் ஆகுதுன்னா 14 அட்ரஸில் தான் கால் ஆகுது. ஓகேங்களா, ரெண்டுமே எங்கேருந்து தான் நமக்கு கால் ஆகுது, 14 அட்ரஸ்லேருந்து தான் கால் ஆகுது. ஓகே, இது மெமரி ரெப்ரசன்டேஷனில் பார்ப்போம். நம்மள்கிட்ட ஒரு ஹீப் மெமரி இருக்குது. அனானமஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும், ஜாவா ஆப்ஜெக்ட் டைப்பு. அதில் நம்ம 2 மெத்தட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து test2. ஓகேங்களா, மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு அனானமஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். அதுவும் நம்ம என்ன தான் வச்சுக்கோம், ஜாவா ஆப்ஜெக்ட் டைப்பு டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து test2. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு அனானமஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். சாரி, கடைசியாக நம்ம பேர் வச்ச மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். அதுலேயும் நமக்கு என்ன இருக்குது, test2ன்னு 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்த்துருவோம். ப்ராஜெக்ட் ரைட் கிளிக்கு, ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். எனக்கு அவுட்புட் எல்லாமே சேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் லெவலில் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ மெமரி லெவலில் பார்ப்போம். அப்போ நம்ம டீபக் பண்ணுவோம். ஆல்ரெடி இப்போ இங்கே பாயிண்ட் இருக்குது, இல்லாட்டி வச்சுக்கோங்க. ரைட் கிளிக், இப்போ இதோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்தால் தான் நமக்கு அது எந்த அட்ரஸ்லேருந்து அது வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அனானமஸ் ஆப்ஜெக்ட்டு நமக்கு ஸ்டாக் மெமரியில் வராது. நம்ம F6ன்னு கொடுப்போம். கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா திஸ்ன்னு வருதுங்களா, இந்த திஸ்ஸோட வேல்யூ பாருங்கள் 34. அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் எங்கேருந்து கால் ஆகுது, இதோட அட்ரஸ் வந்து 34. இங்கேருந்து இப்போ நம்ம யாரை மட்டும் கால் பண்ணுறோம், இந்த டெஸ்ட் மெத்தட் மட்டும் கால் பண்ணுறோம். ஓகே, இப்போ F6 கொடுக்குறேன், பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் test2 கால் பண்ணுறேன். இதோட அட்ரஸ் என்ன வருது, 39. இப்போ 34லேருந்து வரல, அப்போ இதோட அட்ரஸ்ஸு 39 வச்சுப்போம். அப்போ இது என்ன பண்ணுது, test2 மட்டும் 39லேருந்து கால் பண்ணு. ஓகேங்களா, மறுபடியும் F6 கொடுங்க. ஆனால் இது எனக்கு என்ன ஆகலைன்னா, இது மெயின் மெத்தடோட ஸ்டாக் மெம்பரில் அது அலோகேட்டே ஆகலை. இப்போ F6 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணால் இந்த ஜாவா ஆப்ஜெக்ட் டைப்புன்றது என்னோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். அங்கே நான் என்ன ரெஃபர் பண்ணிக்கிறேன்னா, இந்த ஹீப் மெம்பரில் நீ எந்த அட்ரஸில் இருக்கியோ அது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுறேன், ஈச் டைம் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலியமாகவே நான் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். F6 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, டெஸ்ட் மெத்தட் எங்கேருந்து கால் ஆகுது, 40லேருந்து கால் ஆகுது. இந்த டெஸ்ட் மெத்தட் இப்போ எனக்கு எங்கேருந்து கால் ஆகுது, 40லேருந்து கால் ஆகுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், F6ன்னு கொடுக்குறேன். இப்போ test2க்கு வரேன். test2லேயும் பாருங்கள் எனக்கு அட்ரஸ் எங்கேருந்து வருது, 40லேருந்து வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரீயூஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுங்களா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சிங்கம் படத்தில் வர சூர்யாவும் விவேக் மாதிரி, விவேக் ஃபோன் பண்ணி கடையில் மூட்டை வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டியாக அந்த மூட்டையை போட்டு கேட்பார். அது அனானமஸ் ஆப்ஜெக்ட். அதே படத்தில் சூர்யா என்ன பண்ணுவாங்க, ஒரே ஃபோன் காலில் என்னென்ன வந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் எடுப்பார். அது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கிற ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு ரெஃபரன்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கணும், அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ஹீப் மெமரியில் இருக்கிறத நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த ரீயூசபிலிட்டியே எப்போ நடக்கும்னா, அது எப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் மெமரியில் நம்மளால் பார்க்க முடியுமோ அப்போ தான் அதை நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நான் இந்த test2 காலே பண்ணல, இந்த இடத்துல நான் டெஸ்ட்டை காலே பண்ணல. அப்போ எனக்கு மெமரி வேஸ்ட்டாக போகுது. 1 2 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் 3 ஆப்ஜெக்டில் நான் 4 மெத்தடு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 34ல் ஒரு மெத்தடும் 39ல் ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். 40ல் ஆனால் நான் 2 மெத்தடே கால் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு எஃபிஷியன்ட் யார், இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான். புரிஞ்சுங்களா, அப்போ எப்போவுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நமக்கு சேஃப். புரிஞ்சுங்களா, ஒரு மெமரியை நம்ம எத்தனை வாட்டி வேணாலும், இப்போ நான் இதே மெத்தட் வச்சு நான் எத்தனை டைம் வேணாலும் நான் என்ன பண்ணலாம், இப்போ கால் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டுன்ற மெத்தடையும் test2ன்ற மெத்தடையும் நான் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணலாம். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ரொம்ப முக்கியமான டேக்அவே வந்து ஜாவாவோட சூப்பர் கிளாஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ். நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்டும் இந்த ஆப்ஜெக்ட்ன்ற கிளாஸ் மூலியமாக தான் க்ரியேட் ஆகுது. புரிஞ்சுங்களா, இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வரேன். ஓகே, தேங்க்யூ.